ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கிஸ் ஃபைனான்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கில் கண்டினியூஸாக லாஸ் வந்துட்டா ட்ரேடிங்கே கேம்லிங்கு, ட்ரேடிங்கே வேண்டான்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணுறதுக்கு ஒரு குரூப். ஒருவேளை கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக 2-3 வீக்ஸ் ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா எதுக்கு நம்ம வேலைக்கு போயிட்டு மாதம் பூரா போய் கஷ்டப்பட்டு 20,000 சம்பாதிக்கிறோம். பேசாமல் வேலையை விட்டுட்டு நம்ம ட்ரேடிங் உட்காந்துட்டோம் அப்படின்னா அன்லிமிட்டட் சம்பாதிக்க முடியுது அப்படின்னு நினச்சி வேலையை விட்டுட்டு நிறைய பேர் ஃபுல் டைம் ட்ரேடராக வரக்கு ட்ரை பண்ணுறாங்க இல்லையா? நீங்கள் ஒரு வேலை ஃபுல் டைம் ட்ரேடராக ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி ஒரு பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரை மார்க்கெட் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க நமக்கு தெரியணும். ஃபுல் டைம் ட்ரேடராக மாறதுக்கு ஒரு சில கிரைட்டீரியாஸ் இருக்குது. இதெல்லாம் நமக்கு மேட்ச் ஆகுமா நீங்கள் செக் பண்ணணும். பார்ட் டைமாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த் எண்டில் உங்கள் பிஸ்னஸ் இல்லை நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு இன்கம் கன்ஃபார்ம்டாக வரும். ட்ரேடிங் மட்டுமே நம்ம இருக்கும்போது இங்கே என்ன நடக்குது? பார்ட் டைமாக ட்ரேட் பண்ணுறதுக்கும் ஃபுல் டைம் ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபுல் டைம் ட்ரேடராக ஆகலாமா வேண்டாமா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு பெரிய லைஃப் சேஞ்சிங் டிசிஷன். பாசிட்டிவாகவும் போகலாம், நெகட்டிவாகவும் போகலாம். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணும். லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபுல் டைம் ட்ரேடரு மார்க்கெட் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி வச்சு சொல்லிடுறேன். அதை உங்களை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும், கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, என்ன பண்ணுறாங்க ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் அப்படின்னா 2 ஃபினான்ஷியல் ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் சர்வைவல் கேபிட்டல். அவங்க ட்ரேடிங் பண்ணுற பணத்தை தாண்டி, அந்த ப்ராஃபிட் பண்ணுற பணத்தை தாண்டி அவங்க குடும்ப செலவுக்கு தேவைப்படுற பணம், மெடிக்கலு, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு தேவைப்படுற பணம், அதாவது ரெண்ட்டு, கிராசரிஸு, என்னென்ன செலவு இருக்கோ இஎம்ஐஸ்லேருந்து எல்லாமே ஒரு வருஷத்துக்கு தேவைப்படுற பணத்தை அவங்களோட எஃப்டிலையோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்லை பேங்க் அக்கௌண்ட்லையோ தனியாக ஒதுக்கி வச்சுட்டு தான் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க. மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் அந்த செலவுகளை சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு டிபெண்டன்சி அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. அப்படி இருந்ததுன்னா ஒரு எமோஷனல் ப்ரெஷரில் வந்துட்டு லாஸ் தான் மேக் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் மேக் பண்ணுறது கஷ்டம் இல்லையா? செகண்ட் ஒன்று என்னன்னா ட்ரேடிங் கேபிட்டல். அவங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு உள்ளே கொண்டு வர பணம், ஃபஸ்ட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரேட் பண்ணுறதுக்கு உள்ளே கொண்டு வர பணம் யார்கிட்டையும் கடன் வாங்கின உடம்பு இருக்காது. ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு வச்சிருந்த பணமாக கண்டிப்பாக இருக்காது. இல்லை ஏதாவது ஒரு அசட்டை செல் பண்ணியோ இல்லை அடமானம் வச்சோ அதுலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்து ட்ரேடிங் கொண்டு வரதா கண்டிப்பாக இருக்காது. இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் யார்கிட்ட நீங்கள் 1 லட்சம் கடன் வாங்கிட்டீங்க, அந்த பணத்தை ஸ்டேட் பண்ணி அந்த 1 லட்சம் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் அங்கே கொடுத்துடலாம். அப்போ நம்ம இந்த பணத்தை வச்சு ட்ரேடிங்கில் கண்டினியூ பண்ணலாம்னு நினச்சிங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு 3-4 நாள் லாஸ் வந்துச்சுன்னு வைங்களேன், எமோஷனல் ப்ரெஷர் ஆயிரும். அங்கே பணத்தை இந்த தேதியில் நான் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எமோஷனல் ப்ரெஷர் இருக்கும். அது டிசிஷன் மேக்கிங்கில் தப்பு நடக்கும், கண்டிப்பாக லாஸ் தான் வரும். எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலும் ஃபெயில்ட் ஆகும். ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியும், இந்த ஸ்ட்ராட்டஜி தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரோட ரொட்டீன் லைஃப் எப்படி இருக்கும்? நீங்கள் நினைக்கலாம் ஃபுல் டைம் ட்ரேடர்னா மார்னிங் 9:15 3:30 வரைக்கும் மார்க்கெட்டில் லைவாக உட்காந்துட்டு வரைக்கும் ஸ்க்ரீனை பார்த்துட்டு பேட்டர்ன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படியே பார்த்துட்டு இருக்கணும்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்குலாம் அவசியமே இல்லை. அவ்வளோ ரிஸ்க் இருக்க வேண்டிய தேவையும் மார்க்கெட்டில் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன, மார்க்கெட் மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கும். காமாக ட்ரேட் பண்ணுற ஒரு மைண்ட் பவர் அவங்ககிட்ட இருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த எஃபிஜி, ஃபேர் வேல்யூ கேப்பு, மார்க்கெட் லிக்விடிட்டி ஃபைன் பண்ணி வைக்கிறது, மார்க்கெட்டில் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட பவர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, வால்யூம் வச்சு அனலைஸ் பண்ணுறது, எல்லாமே பண்ணி பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா எல்லாம் மார்க் பண்ணி ரெடியாக இருப்பாங்க. அவங்களோட செட்டப்புக்கு மார்க்கெட்டில் என்ட்ரி கிடச்சா மட்டும்தான் ட்ரேடு, இல்லைன்னா அந்த அன்றைக்கி ட்ரேடே பண்ண மாட்டாங்க. 3:30 மணி வரைக்கும் செட்டப்புக்கு ட்ரேடே கிடைக்கலனாலும் கூட அந்த ட்ரேடை நோ ட்ரேட் டேவாக அவங்க ஏற்றுப்பாங்க. கண்டிப்பாக ட்ரேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. நோ ட்ரேட் இஸ் ஆல்சோ பெஸ்ட் ட்ரேட். இன்னொன்று அவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, ஒருவேளை என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் அவங்களுக்கு ஃபேவராக போகலை, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அக்செப்ட் த லாஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய மனப்பக்குவம் அவங்களுக்கு இருக்கும். ரிவெஞ்ச் ட்ரேடிங் கூட பண்ணவே மாட்டாங்க. 1 day 1 trade அப்படிங்கிற ஒரு பெரிய விதியை அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆவாங்க. அப்போ மட்டும்தான் அவங்க ப்ரொஃபஷனல் ட்ரேடர். இல்லைன்னா இல்லை. டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னா ஓகே, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ஏற்றுக்கிற ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து, மைண்ட் ஸ்ட்ரென்த்து அவங்ககிட்ட இருக்குது. மோஸ்ட்லி அதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 1 day 1 tradeங்கிற ரூலை அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால தான் அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுது. என்ன நடந்தாலும் சரி, மார்க்கெட்டில் அவங்க எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் 200 பாயிண்ட் மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி, அதை பற்றி எந்த கவலையுமே இல்லாமல் இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணேன், இன்றைக்கி லாஸ் இல்லை இன்றைக்கி ப்ராஃபிட், ஏதாவது ஒன்று நடந்திருக்குது, அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்கிறனால தான் அவங்களால சர்வே பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஃபுல் டைம் ட்ரேடராக வரணும் அப்படின்னா ஒரு பெரிய எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இருக்குன்னு நினைக்கிறாங்க. டாக்டர், வக்கீல், எம்பிஏ மாதிரி பெரிய படிப்பு படிச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. மார்க்கெட்டு உங்களோட ஈகோவையோ டிகிரியோ ரெஸ்பெக்ட் பண்ணாது. மார்க்கெட்டுக்கு ஒரே விஷயம் தான் தேவை, நம்மகிட்ட இருந்து டிசிப்ளின் யார்கிட்ட இருக்கோ அவங்கள மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணும். நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும்
மார்க்கெட் உங்ககிட்ட இன்டர்னல் டிசிப்ளின் இருக்கான்னு செக் பண்ணும். இருக்குன்னா மார்க்கெட் உங்களை ஏற்றுக்கும். தொடர்ந்து 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ப்ராஃபிட் செக் பண்ணணும். 15 நாள் நான் ப்ராஃபிட் பண்ணேன், 20 நாள் பண்ணேன், 1 மாதம் பண்ணேன், 2 மாதம் பண்ணேன், இதெல்லாம் கணக்கு இல்லை. 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் டேட்டா எடுத்து பாருங்கள். உங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த மந்த்து உங்கள் கேபிட்டலோட கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு ரெடி ஆகிட்டீங்க. ஒரு 1 or 2 வீக்ஸ் தொடர்ந்து லாஸ் வருது அப்படின்னா அந்த லாஸை அக்செப்ட் பண்ணுற மென்டாலிட்டி இருக்கான்னு நீங்கள் ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். எந்த ஒரு காரணத்தை கூட ரிவெஞ்ச் பண்ணக்கூடாது, கிரீட் இருக்கக்கூடாது, பேராசைப்படக்கூடாது. அந்த லாஸை அக்செப்ட் பண்ணுற மென்டாலிட்டி இருந்தால் மட்டும்தான் ஃபுல் டைம் ட்ரேடரை சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லைனா கண்டிப்பாக லாஸ் தான் வரும். இல்லைனா அந்த லாஸ் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர அதை டிக்ரீஸ் ஆகி ப்ராஃபிட்டாக மாறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஃபுல் டைம் ட்ரேடிங் அப்படிங்கிறது வேர்ல்ட்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிஸ்னஸ். மார்க்கெட் நம்ம கொடுக்குற ஃப்ரீடம் வேறு எந்த பிஸ்னஸ்லையும் வராது. ஒரு செல்ஃப் பர்சன் வீட்டில் தனியாக உட்காந்து அன்லிமிட்டடாக சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அது ட்ரேடிங்கில் மட்டுமே பாசிபிள். ட்ரேடிங்கில் வர இன்கம் வேறு எந்த பிஸ்னஸ்லையும் வராது அப்படிங்கிறத உண்மை. உங்களோட வெல்த் கிரியேஷன் பிளான் நீங்கள் இப்படி பண்ணிக்கோங்க. என்னன்னா உங்கள் ட்ரேடிங்லேருந்து வர ப்ராஃபிட்டை திரும்பவும் கேபிட்டலாக யூஸ் பண்ணாமல் அந்த பணத்தை வெளியே எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருங்க. அதாவது ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்டு, கோல்டு இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, அதை இன்வெஸ்ட் பண்ணி அங்கிருந்து வர ரிட்டர்ன்ஸை ரீஇன்வெஸ்ட் பண்ணி இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஒரு காம்பவுண்டிங் நடக்கும். ஈஸியாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக அச்சீவ் பண்ணிடலாம். நான் சொன்ன கிரைட்டீரியாஸ் எல்லாமே உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா யூ ஆர் ரெடி டு பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் ஃபுல் டைம் ட்ரேடர் அப்படிங்கிறத உண்மை. ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும். எல்லாராலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபுல் டைம் ட்ரேடராக வர முடியும் அப்படிங்கிறத உண்மை. டெசிஷன் மேக்கிங்க்கு முன்னாடி கொஞ்ச நாள் டைம் எடுத்துகிட்டு இது நமக்கு செட் ஆகுமா இல்லையா, வேலையை விடணுமா, அப்படி வேலையை விடலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு ரிஸ்க் அண்ட் ரிவார்டு எல்லாமே தெரிஞ்சுட்டு உள்ளவாங்க. தயவு செஞ்சு பிளைண்டாக வந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த ட்ரேடிங் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you in next video guys. Thanks for watching. Take care.